நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கர்த்தாவே உம் அன்பை நினைக்கையில் எந்தன் உள்ளமும் நொறுங்கிடுதே. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. அன்பான ஜோசுவா டிவி நேயர்களுக்கு இந்த நாளிலும் இந்த ஜோசுவா டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த சிலுவை தியான நேரத்திலும் இந்த லெந்து நாட்களில் நாம் ஆண்டவரை குறித்து ஒவ்வொரு நாட்களிலும் நீங்கள் ஆண்டவர் பட்ட பாடுகள், ஆண்டவர் சிலுவையில் பட்ட வேதனைகள், அவர் பூமிக்கு வந்த காரணம் எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க. இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிறது எதை பற்றினா, இயேசு சிலுவையில் அறையப்பட்டதனால் கிடைக்கும் பலன் என்ன. நமக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக பூமியில் வந்து சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் மரித்ததினால், நமக்காக மனிதர்களுக்காக மரித்ததினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதை நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்வோம். ஏசாயா எழுதின சுவிசேஷம் 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை நொறுக்க சித்தமாகி, அதாவது கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகிங்கிற இடத்துல பிதாவானவர் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை நொறுக்க, அதாவது பாடுகளுக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைய, அவர் மரிக்கிறதுக்கு அவரை சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். ஏன்னா கொல்கதா மலையில் இயேசுவானவர் ஜெபிக்கும்போது கூட அவர் ரொம்ப வேதனையோட வியாகுலத்தோடு ஜெபிப்பார். நீங்கள் அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது கூட ஆண்டவர் அந்த இடத்துல என்ன அவர் யோசிச்சிருந்தாலும் உம்முடைய சித்தம் எதுவோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவருடைய சித்தத்துக்கு இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுப்பார். இங்கே பார்க்கும்போது கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, இங்கே கர்த்தருடைய சித்தம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து பாடுகள் அனுபவிக்கணும், மரிக்கணும். அப்பொழுதுதான் மனிதர்களுக்கே, மனித இனத்துக்கே ஒரு விடுதலை உண்டாகும் அப்படிங்கிறது பிதாவானவர் அறிந்த ஒரு விஷயம். அதனால் தன்னுடைய குமாரன் வேதனைப்படுவார், அவருக்கு ரொம்ப வேதனைகள், எவ்வளவோ அவர் பாடுகளை அனுபவிப்பார். அது ஃபுல்லாக அவருக்கு வேதனையாக இருக்கும். ஏன்னா தகப்பனுக்கு தன்னுடைய பிள்ளை வேதனைப்படுகிறத தாங்க முடியாது. எந்த பெற்றோருக்கும் அவங்களுடைய பிள்ளைகள் வேதனைப்படுவதை அவர்கள் கண்களால் பார்க்கும்போது அவங்களால தாங்க முடியாது, ரொம்ப வேதனைப்படுவார்கள். ஆனாலும் இந்த இடத்துல கர்த்தர் அவருடைய குமாரனை நொறுக்க சித்தமாகி அவர்களை பாடுகளுக்கு உட்படுத்தினார். இது எதுக்காக அப்படிங்கிறத பின்வரும் வசனங்களில் நம்ம பார்க்கலாம். அவருடைய ஆத்துமா, இதில் இயேசு கிறிஸ்துவுடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவுடைய தம்முடைய ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தம், அவர் சிலுவையில் நமக்காக மரித்ததின் மூலம் என்ன ஆகுது அப்படின்னா, அவர் நம்மளுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்ம செய்த குற்றங்களுக்கு, பாவங்களுக்கு ஒரு நிவாரணமாக, அதற்கு ஒரு பதிலாக குற்ற நிவாரண பலியாக அவரை ஒப்பு கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும்போது நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் மரிக்கும்போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. பழைய ஏற்பாடு காலங்களில் நம்ம பார்க்கும்போது பாவங்கள் மன்னிக்கப்படலை, ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலிருந்து மறைக்கப்பட்டது. ஆனால் இது பாவம் பெருக 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 எந்த பாவத்துக்கும் ஒரு விடுதலையோ மன்னிப்போ உண்டாகலை. ஆனால் அந்த பாவங்கள்
ஆண்டவருடைய பார்வையிலிருந்து மறைக்கப்பட்டுட்டு இருந்துச்சு. ஆனால் இதற்கு ஒரு முடிவு கொண்டு வரணும், இந்த மனித குலம் கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்தை அடையணும் அப்படின்னா அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். அப்போது மரிக்கணும். எல்லா ஜனங்களும் மரித்தா இந்த உலகத்தில் யாருமே வாழ முடியாது. அதனால பிதாவானவர் தன்னுடைய ஒரே குமாரனை இயேசு கிறிஸ்துவை அவருடைய இரத்தம் சிந்தி பாடுகளுக்கு உட்பட்டு மரிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தார். யாருக்காக? நமக்காக, நாம் செய்த பாவங்களுக்காக, நம்ம செய்த குற்றங்களுக்காக அவரை ஒப்பு கொடுக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாய் வாழ்ந்தார். பூமியில் வாழ்ந்த காலங்கள் முழுவதும் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். இந்த பூமியில் வாழ்கிற எந்த மனுஷனும் தன்னை பரிசுத்தவான்னு சொல்லவே முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து தன் வாழ்ந்த காலங்கள் முழுவதும் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். அப்படி ஒரு பரிசுத்தம் உள்ள இரத்தம் இந்த பூமியில் சிந்தப்படும் போது அது நமக்கான ஒரு பாவ நிவாரணமாக, நமக்காக ஒரு பாவ நிவாரண பலியாக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அந்த வசனத்திலே கடைசியில் பார்க்கும்பொழுது கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஸோ ஆண்டவருடைய சித்தம் எதுவோ அது அவருடைய கரத்தினாலே வாய்க்கும் அப்படின்னு நம்ம இதில் பார்க்குறோம். ஆண்டவருடைய சித்தம் அப்படிங்கிறது இங்கே என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை பாடுகளுக்கு உட்படுத்தி அவர் சிலுவையில் மரணமடைந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய சித்தம். அதை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவ பாடுகளுக்கு உட்பட்டு அவர் மரிக்கணுங்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தது யார் தான்னா பிதாவானவர் தான். அதனால தான் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஆண்டவர் ஏன் சிலுவையில் பாடுகளை அனுபவித்தார்? பிதாவானவர் எதனால அவருடைய குமாரனையே இந்த பாவ நிவாரண பலியாக மரிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்தோம். அடுத்த வசனம் 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இதனால் கிடைக்கிற பலன்கள், நமக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். இங்கே நம்ம பார்க்கும்போது அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். இந்த இடத்துல கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் நம்ம பார்த்தோம். ஆண்டவருக்கு சித்தமானது அவருடைய கரத்தினால வாய்க்கும். அவருக்கு சித்தமானது என்ன? அவருடைய குமாரனை பாடுகளுக்கு உட்படுத்தி அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழணும் அப்படிங்கிறது தான் அவருடைய சித்தம். ஆனாலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தகப்பனுக்கு தன்னுடைய பிள்ளை வேதனைப்படுகிறத கண்டிப்பாக பார்க்க முடியாது. அதை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். ஸோ என்னதான் இருந்தாலும் அவருடைய ஆத்மா ரொம்ப வருத்தப்படும். அவர் இங்கே யாரை குறிக்குது அப்படின்னா பிதாவானவரை குறிக்கிறது. அவர் தமது ஆத்தும வருத்தம், தன்னுடைய குமாரன் அவ்வளவு வேதனைப்பட்டு பாடுகளுக்கு உட்பட்டு இவ்வளவு கசேடிகள்லாம் வாங்கி இவ்வளவு வேதனைப்படுகிறத பிதாவானவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அது அவருக்கு எவ்வளவு வேதனையும் வருத்தமாக இருக்கும். ஆனாலும் ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார்னு இங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா என்ன? தன்னுடைய சொந்த குமாரன் இவ்வளவு பாடுகள் பட்டு இவ்வளவு வேதனைப்பட்டு மரிக்கிறதின் பலன் என்ன? எல்லா ஜனங்களும் பாவத்திலிருந்து விடுதலையாகலாம், எல்லா ஜனங்களுக்கும் பாவ மன்னிப்பு உண்டு அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல பூர்த்தி செய்கிறார். அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அங்கே மரிக்கிறதுனால நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவின் இடத்துல வேண்டிக் கொள்ளலாம். நம்முடைய பாவங்களை நம்ம இயேசு கிறிஸ்துவத்தில் அறிக்கையிடலாம். அவர் நமக்கு பாவ மன்னிப்பை கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் மூலமாகவும் அவர் மரித்து உயிர்த்தெழுதல் மூலமாகவும் நம்ம அறிந்து கொள்ளலாம். அதுதான் இதன் மூலம் கிடைக்கிற பலன். தன்னுடைய குமாரனை பலியாக கொடுக்கிறதின் பலன் என்ன அப்படின்னா, அவர் நீதிமான் இல்லாதவனை நீதிமானாய் மாற்ற முடியும். தீமை செய்தவனை ஒரு நன்மை செய்கிறவனாய் அவனை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்து அவனை ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு பாத்திரமாய் மாற்ற முடியும். அதுதான் பிதாவானவர் படுகிற வருத்தத்தின் பலன் என்ன அப்படின்னா, நாம் ஆண்டவருக்குள்ள ரட்சிப்புக்குள்ள வருகிறதும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதும் பாவ மன்னிப்பை பெற்று பரலோக ராஜ்யத்தை நாம் அடைகிறது தான் இதன் பலன். என் தாசனாகிய நீதிபரர், இந்த இடத்துல பிதாவானவர் சொல்லுகிறார், என்னுடைய தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்படுகிறார். இதன் பலன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அவர் இதன் மூலம் நம்ம எல்லாரும் பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும். என் தாசனாகிய நீதிபரர், இயேசு கிறிஸ்து பரிசுத்தவானாய் வாழ்ந்தார். அவரை போல நீதியுள்ள பரிசுத்தமுள்ள தேவன் யாருமே கிடையாது.
அப்போ அவரால் என்ன பண்ண முடியும்? மற்றவர்களை அவரை போல நீதிமான்களாய் மாற்ற முடியும். அப்போ தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவாருங்கிற வரிகளில் என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னா, நாம இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிறதினால், அந்த அறிவை நாம் அறிந்து கொள்ளுகிறதினால் நாம் அனைவரும் நீதிமான்களாய் மாற முடியும். நம்ம இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளின் மூலம் நமக்கு கிடைக்கிற பலன் என்ன அப்படின்னா, நாம இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டால் அவர் நம்மை நீதிமானாய் மாற்றுவார். அவர் நம்ம நீதிமானாய் மாற்றும்போது, பிதாவுடைய பார்வையில் நம்ம நீதிமானாய் மாறும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? நித்திய வாழ்வாகிய பரலோக ராஜ்யம் நமக்கு கிடைக்கும். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார்னு அந்த வசனம் முடிவடைகிறது. நாம் செய்கிற நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்து அவரே சுமந்து கொள்வார். சிலுவையில் அவர் மரித்ததினால், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்ததினால், நம்முடைய பாவங்களை அவர் சுமந்ததினால், இனி நாம் பாவம் செய்து நம்முடைய பாவங்களை அவரிடத்தில் அறிக்கையிடும்போது நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொள்வார். அவருடைய பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி நாம நீதிமான்களாய் மாற முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதன் பலன், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதன் மூலம் என்ன அடையாளம் நமக்கு விட்டு செல்கிறார் அப்படின்னா, நாம இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால், அவரை பற்றி கொள்ளுகிறதுனால் நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரின் மூலமாய் நாம் நீதிமான்களாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் நீதிமான்களாக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இப்போ நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஒரு கிராமத்தில் இல்லை ஏதோ ஒரு ஊரில் ஒரு திருட்டோ இல்லை ஒரு தவறு ஏதோ ஒன்று நடந்து விட்டதுன்னு வச்சுக்கோம். அந்த கிராமத்தில் இப்போ விசாரிக்கிறதுக்காக காவல்துறையினர்லாம் வருவாங்க. அப்போ ஒவ்வொருத்தராக விசாரிக்கும்போது எல்லாரும் இந்த குற்றத்தை நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் யாரையாவது தண்டிக்க முடியுமா? யாரையும் தண்டிக்க முடியாது. அப்படி தானே? ஒரு குற்றத்தை யாராவது ஒருத்தர் ஒப்புக்கொண்டா, சரி ஒப்புக்கொண்டாரு, இவர் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லி அவரை குற்றவாளியாக தீர்க்க முடியும். ஆனால் எல்லாரும் குற்றவாளிகள், எல்லாரும் நாங்கள் தான் தப்பு பண்ணோம், இந்த தவறு நடந்ததற்கு இல்லை இந்த திருட்டு நடந்ததுக்கு நாங்கள் தான் காரணம்னு எல்லாரும் ஒற்றுக்கொள்ளும் போது என்ன செய்ய முடியாது அப்படின்னா, எல்லாரையும் சிறையில் அடைக்க முடியாது, எல்லார் மேலேயும் வழக்கு பதிய முடியாது. அப்படி தானே? அதே போல் நாம் எல்லாரும் செய்த தவறுகளை ஒருத்தர், இவங்க எல்லாரும் யாருமே தவறு செய்யலை, நான் தான் அவ்வளோ தப்பையும் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நாம் செய்த எல்லா பாவங்களையும் இயேசு கிறிஸ்து அவர் சுமந்து கொள்ளும்போது, அவர் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு மரிக்கும்போது அவர் மூலமாக நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? நீதிமான்களாய் ஆக்கப்படுகிறோம். குற்றவாளிகளாக இருந்தோம், நம்ம எல்லாரும் குற்றவாளிகளாக இருந்தோம், நம்ம எல்லாரும் பாவம் செய்ததன் மூலம் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நம்ம இன்னும் பாவிகளாகவே இருந்துட்டு இருந்தோம். ஆனால் நம்ம எல்லாருடைய பாவத்தை, நம்ம செய்த எல்லா தவறுகளையும் இயேசு கிறிஸ்து அவர் மேலே ஏற்றுக்கொண்டு, நான் தான் எல்லா தவறுக்கும் காரணம், நான் தான் எல்லா தவறையும் பண்ணினேன், எல்லா பாவங்களையும் நான் சுமந்து கொள்கிறேன்னு சொல்லி அவர் சுமந்து கொண்டு சிலுவையில் மரித்ததுனால அவர் மூலமாய் நாம் எல்லாம் என்னதான் மாற்றப்படுகிறோம்னா நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம். இதன் மூலம் என்ன ஆகுது அப்படின்னா, பரலோகத்துக்கும் நரகத்திற்கும் உண்டான திறவுகோல் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் வருகுது. அப்போது அவர் தான் முடிவு செய்ய முடியும் யார் பரலோகத்துக்கு போக முடியும், யார் நரகத்துக்கு போக முடியும். ஒருவர் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசுவை அவங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை பற்றி கொள்ளும்போது அவர்கள் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போக முடியும். இயேசு கிறிஸ்து இல்லாத வரைக்கும், பூமிக்கு வராத வரைக்கும் பாவங்கள் பட்டுக்கொண்டே தான் இருந்ததை ஒழிய அதற்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கல, பாவத்துக்கு என்ன வழி, தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கல. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டதன் மூலம் நாம் எல்லாம் நீதிமான்களாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. நாம் அவரை பற்றி கொள்ளும்போது, அவரை அறிகிற அறிவில் நாம் வளரும்போது, அவர் மூலமாய் நாம் ரட்சிக்கப்பட்டு நீதிமான்களாய் மாற்றப்பட்டு நாம் பரலோக ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு பெரிய பரிசை, ஒரு பெரிய பலனை நம்ம என்ன செய்ய முடியும்? அடைய முடியும். ஸோ இது மூலமாக நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபட்டு மரிக்கப்பட்டதன் மூலம் நமக்கு கிடைக்கிற பலன், மிகப்பெரிய பலன் என்னென்னா நித்திய ஜீவனாகிய பரலோக ராஜ்யம். அப்போது நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவரை அறிகிற அறிவில் அவருக்கு பிரியமாய் அவருடைய வழிகளில் நம்ம நடக்கும்போது நாம் நீதிமான்களாய் மாற்றப்படுவோம்.
கண்டிப்பாக நமக்கு நித்திய ஜீவனாகிய பரலோக ராஜ்யம் கொடுக்கப்படும். ஜெபம் பண்ணலாமா? ஜெபம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நல்ல தியான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வேலையிலும் சிலுவை பாடுகளின் மூலம் நமக்கு கிடைக்கிற பலன் என்ன அப்படிங்கிறத தியானிக்க அறிந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றியப்பா. இப்பொழுதும் ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க. மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் சிலுவையில் பாடுபட்டு மரித்ததன் மூலமாய் நாங்கள் நீதிமான்களாக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றியப்பா, ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை பற்றி கொண்டு நாங்கள் நீதிமான்களாக மாற்றப்பட்டு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.